ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஊர்ல உங்களை தாத்தா அத்தைன்னு எல்லாரும் தப்பா பேசும்போது எங்க அப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் நினைச்ச மாதிரியே அம்மா நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதும் உங்க மேல இன்னும் அதிகமான பாசமும் மரியாதையும் வந்துருச்சு. இப்பவே போய் தாத்தா கிட்ட மட்டும் இல்ல, மொத்த மணிமங்கலத்துக்கும் கேக்குற மாதிரி எங்க அப்பா தப்பு பண்ணலன்னு கத்தணும் போல இருக்கு. ஆனா முடியாதுன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்குப்பா. நீங்க தாத்தா மேல எவ்ளோ பாசம் வச்சிருந்தா இப்படி ஒரு தியாகத்தை செஞ்சிருப்பீங்க. அதோட மொத்த பழியும் உங்க மேல சுமந்துக்கிட்டு அதுக்கு தண்டனையா அவரை பிரிஞ்சு 30 வருஷமா வேற இருக்கீங்கன்னா உண்மையிலேயே நீங்க ரியலி கிரேட்பா. உங்க மனசுக்குள்ள எவ்ளோ வலிய வேதனையோ இருக்கும். இனியும் நீங்க தாத்தாவை பிரிஞ்சு இருக்க கூடாது. அங்க அந்த காஞ்சனா வேற வந்து உங்களை பழி வாங்குறதா நினைச்சு தாத்தா குடும்பத்துக்கு பிரச்சனைய கொடுக்கறேன்னு சபதம் எடுத்திருக்கா. ஆனா அது எல்லாத்தையும் தடுத்து உங்களையும் தாத்தாவையும் சீக்கிரம் நான் சேர்த்து வைப்பேன். இது நான் உங்களுக்காக நானே எனக்கு பண்ணிக்கிற ப்ராமிஸ். அம்மாடி, இங்க வாடாமா. என்னடா இன்னும் தூங்கலையா? கதவு திறந்திருந்துச்சா, அதான் அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்தா நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. அதான். எப்படிப்பா கரெக்டா நான் வந்தது தெரிஞ்சு கண் முழிச்சீங்க? தூக்கத்திலே ஒரு இன்ட்யூஷன், நீ என் பக்கத்துல வந்து நின்று பார்த்துட்டு போற மாதிரி. அதனால தாண்டா முழிச்சேன். அது இன்ட்யூஷன் இல்லப்பா, நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசம். அம்மா, இன்னும் ஒரு 2-3 நாள் இருப்பல்ல? இல்லப்பா, காலையிலேயே கிளம்பணும். என்னம்மா ஆபீஸ் அது, ஒரு 2-3 நாள் லீவு கொடுக்க மாட்டாங்களா? ஃபேமிலி எல்லாம் ஒன்னா இருக்கலாம்னு நினைச்சா அடப்போமா. நானும் அதுக்கு தான்ப்பா முயற்சி பண்றேன். அதனாலதான் கிளம்புறேன்னு சொல்றேன். நர்மதா, என்னம்மா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க? இப்ப புதுசா ஒரு லேடி வேற வந்திருக்காப்பா. அவ ரொம்ப டார்ச்சர் பண்றா. அதனாலதான் நான் போய் ஆகணும். அதுவும் இல்லாம அங்க எனக்கு நிறைய வேலை வேற இருக்குப்பா. அம்மா, ரொம்ப டார்ச்சர் பண்ணா பேசாம விட்டுட்டு வந்துரு. இல்லப்பா, அந்த கம்பெனில இருக்கிறவங்க நம்ம ஃபேமிலி மாதிரி. என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்கப்பா. அதோட அவளுக்காகலாம் வேலையை விட்டுட்டு வர முடியாது. சரி, இவ்வளவு சொல்றேன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் உனக்கு தெரியும்.